கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஜொலித்திடும் நட்சத்திரம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலேருந்து ஒரு சிறு பகுதியை நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல எல்கானா அப்படின்ற ஒரு மனிதரை நம்ம பார்க்குறோம். அவருக்கு 2 மனைவிகள் இருக்காங்க. ஒருத்தி பேர் அன்னாள், இன்னொருத்தர் பேர் பெண்ணினாள். இந்த அன்னாளுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது. இந்த வேத வசனத்தில் போட்டிருக்கு, கர்த்தர் அவளுடைய கற்பத்தை அடைத்தபடியினால். அப்போ கர்த்தர் தான் அவளுடைய கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார். இப்போ குழந்தை வேண்டாம் அப்படி சொல்லிட்டு கர்த்தரே அவளுடைய கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார். எதனால கர்த்தரை அடைத்து வைத்திருக்காருன்றது நம்ம பிற்பகுதியில் பார்க்கலாம். அப்போ எல்கானான்ற மனிதர் வருடந்தோறும் கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக ஒரு ஆலயம் வரார். ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் அன்னாள் கூட இருக்கிற இன்னொரு மனைவி, அதாவது எல்கானாவுடைய இன்னொரு மனைவி என்ன பண்றா, பெண்ணினாள் எப்பொழுதுமே அவளை என்ன பண்றா, சங்கடப்படுத்துற மாதிரி பேசுறா. அவளுக்கு பிள்ளை இல்லாததை குத்தி காட்டி அவளை கிண்டல் பண்ணி பேசுறா. பேசும்போது அன்னாளுக்கு மிகவும் ரொம்ப துக்கமா இருக்கும். வருஷம் இது நடந்துகிட்டே இருக்கு. அவள் துக்கமா இருந்துட்டு என்ன பண்ணுவார்னா, இந்த ஆலயத்துக்கு பலியிடுற நேரத்துக்கு அவள் அழுதுகிட்டே சாப்பிடாம இருப்பா. அன்னாள் சாப்பிடாம இருக்கும்போது எல்கானா என்ன பண்றாருன்னா சமாதானம் படுத்துறாரு. இது மாதிரி, அன்னாலே, நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன், உனக்கு 10 குமாரர் இருக்கல பார்க்கிலும் நான் உன்னை எவ்வளவா அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. இதே மாதிரி வருடம் நடந்து கொண்டு வரும்போது ஒரு நாள் அவளுடைய வேதனை அதிகமாயிடுச்சு. நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்ம துக்கத்தோடையே பாரத்தோடையே இருக்கும்போது ஒரு லிமிட்டுக்கு மேல் நம்மளால தாங்கவே முடியாது. யார்கிட்டயாவது சொல்லி அழலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும். அப்படி நம்ம சொல்லி அழும்போது மனிதர்கள் கிட்டையோ, ஒருவேளை கணவர்கிட்டையோ, இல்லை பெற்றோர்கள் கிட்டையோ, நண்பர்கிட்டையோ நம்ம சொல்லி அழும்போது அவர்களால் நமக்கு ஆறுதல் மாத்திரம்தான் சொல்ல முடியும். நம்மளுடைய வேதனையை அவர்களால் தீர்க்க முடியாது. இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா அன்னாளுக்கு எல்கானாவால் ஆறுதல் தான் சொல்ல முடியுதே தவிர அவளுக்கு கற்பத்தின் கனி உண்டாக எல்கானாவால் எதுவும் பண்ண முடியலை. ஏன்னா கர்த்தர் தான் அன்னாளுடைய கற்பத்தை அடைத்திருக்கிறார். இப்போ நம்ம இருதயன்றது ஒரு பாத்திரம் போன்றது. இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா முழுக தண்ணி ஊற்றிட்டோன்னா அதை வெளியேற்றினா தான் அந்த பாத்திரத்தில் மீண்டும் நம்ம தண்ணீரை நிரப்ப முடியும். அதுபோல் இப்போ அன்னாளுடைய இருதயத்தில் ஒரு சமாதானம் வரணும்னா அவள் இருதயம் முழுக்க துக்கத்தில் இப்போ நிறைஞ்சிருக்கு. அவள் இருதயத்தை என்ன பண்ணணும்னா இப்போ யார்கிட்டயாவது ஊற்றணும். அந்த இருதயத்தில் இருக்க பாரம், அவளுடைய கண்ணீர் எல்லாத்தையும் ஒருத்தர்கிட்ட ஊற்றி கேட்கும்போது மட்டும்தான், அவளுடைய விண்ணப்பம் பண்ணும்போது மட்டும்தான் அவளுடைய இருதயத்தின் பாரம் குறையும். அவளுடைய இருதயம் என்கிற பாத்திரம் முழுமையாக அந்த பாத்திரத்தில் இருக்க இந்த பாரங்கள் எல்லாமே வெளியேறும். அதில் 10ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அவள் போய் மனங்கசது மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அப்போ கர்த்தரை நோக்கி அவள் விண்ணப்பம் பண்றாது. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்காக ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். இப்போ என்ன பண்றானா, ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறா. பொருத்தனையோடு ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லாம 15வது வசனத்துல பிற்பகுதியில் பார்க்குறோம், நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். இப்போ அவளுடைய இருதயத்துல பாரமா இருந்த எல்லா சஞ்சலம், கண்ணீர் எல்லாற்றையுமே அவர் என்ன பண்ணிடுறா, விண்ணப்பம் பண்ணி கர்த்தர் இடத்துல ஊற்றி விடுகிறா. இப்போ அவளுடைய இருதயம் என்ன ஆகுதுன்னா, அந்த இருதயம் என்கிற பாத்திரம் எம்டி ஆயிடுது. இப்போ எம்டி ஆனோடனே கர்த்தர் அதில் எதனால நிரப்புறான்னா சமாதானத்தோட நிரப்புறாரு. 18ஆம் வசனத்துல பார்க்குறோம், அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இப்போ அவளுடைய இருதயத்தில் இருந்த சஞ்சலம் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டா, கிறிஸ்து கிட்ட சொல்லிட்டா, எனக்கு இது மாதிரி குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தனையோட ப்ரேயர் பண்ணது மட்டும் இல்லாமல் இருதயத்தில் இருக்க எல்லாத்தையும் ஊற்றி விட்டா. அவள் வருடம் வரும்போது இந்த மாதிரி ஒரு தடவை கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தடவை கூட இருதயத்தில் ஊற்றலை. ஆனால் இந்த தடவை என்ன பண்ணிடுறா, அவளுடைய மிகுந்த பாரத்தையும் துக்கத்தையும் தாங்க முடியாமல் என்ன பண்ணிடுறா, ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி விண்ணப்பம் பண்ணிடுறா. விண்ணப்பம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவள் துக்க முகமாக இல்லாம சந்தோஷத்தோட வீட்டுக்கு போறா. கொஞ்ச நாள் சாமுவேல் என்ற குமாரனை பெறுகிறார். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஒரு கற்பத்தின் கனிக்காகவோ இல்லை ஒரு ஆசீர்வாதத்துக்காகவோ நம்ம காத்து கொண்டிருக்கலாம். நம்ம காத்து கொண்டிருக்கும் போது யாராவது நம்மளை மனமடி பார்க்குற மாதிரி பேசினா நம்ம என்ன பண்ணுறோன்னா, கணவர் இடத்துலையோ இல்லை மனைவி இடத்துலையோ இல்லை பிள்ளைகள் இடத்துலையோ இல்லை பெற்றோர் இடத்துலையோ நம்ம நண்பர்கள் இடத்துலையோ ஆறுதல் தேடி சொல்லி அலைகிறோமே தவிர நம்மளுடைய பாரத்தை யார்கிட்ட ஊற்றுனா நம்மளுக்கு பதில் கிடைக்கும்னு அநேக நேரம் மறந்து போயிடும். அன்னாள் கூட பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக அந்த இடத்துல பலி செலுத்த வரும்போது கர்த்தருடைய சமூகத்தில் இப்படி விண்ணப்பம் பண்ணி அவளுடைய இருதயத்தை ஊற்றவில்லை. வருஷம் இது மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் அவளுடைய இருதயத்தில் இருந்த
இருந்த பாரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் அவள் இறக்கி வைக்கல. ஆனால் இந்த முறை அவள் இறக்கி வைத்தா சாமுவேலை பெற்றா. அதுபோல் நம்மளுடைய பாரத்தை கூட, இருதயத்தின் பாரத்தை மாற்ற வல்லவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். உங்கள் இருதயத்தில் என்ன பாரம், என்ன துக்கம், என்ன கவலை இருந்தாலும் அதை நீங்கள் விண்ணப்பமாக கர்த்தரிடத்துல செய்யுங்க. கர்த்தர் அதற்கான விண்ணப்பத்திற்கான பதிலை தருகிறவராக இருக்கிறார். நம்ம மற்றவர்களிடத்துல சொல்லும்போது அவர்களால் மிஞ்சி போனால் ஒரு ஆறுதல் தான் சொல்ல முடியும். இப்போ எல்கானா கூட நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் தான் சொல்கிறாரே தவிர அவளுக்கு பிள்ளை கொடுக்க முடியவில்லை. கர்த்தர் கற்பத்தின் கனியை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். அவள் சாமுவேல் என்ற குமாரனை பெறுகிறார். 19ஆம் வசனத்தில் கூட பார்க்கிறோம் பிற்பகுதியில், கர்த்தர் அவளை நினைத்தருளினால் சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். இதில் பார்க்குறோம் கர்த்தரிடத்தில் கர்த்தர் நினைத்தருளினாதான் அவளால் கர்ப்பம் தரிக்க முடியுது. அப்போ என்ன காரணத்துக்காக கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிறனா, அவருடைய இருதயத்தின் பாரத்தை ஒரு தடவை கூட கர்த்தரிடத்தில் சொல்லணும்னு அவன் நினைக்கல. கணவர் நேசிக்கிறதுனால கணவரிடத்துல சொல்கிறான். நம்ம கூட நண்பர்கள் ஒருவேளை நம்மளை அதிகமாக நேசிச்சாங்கன்னா, ஏதாவது பாரம் கஷ்டம்னு வந்துச்சுன்னா நம்ம முதலாவது யாரை தேடுறோன்னா உலக மனிதர்களை தான் நம்ம தேடுறோம். அவங்கக்கிட்ட நம்ம பாரத்தை சொல்லி அழலாம். கொஞ்ச நேரம் சொல்லி அழுதோன்னா எனக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அந்த ஆறுதல் அவங்களால ஒரு சில மணி நேரங்கள் தான் அந்த ஆறுதல் அவர்கள் மனிதர்களால் கொடுக்க முடியும். ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஆறுதல் ஒரு விடுதலையோடு இருக்கும். அன்னாள் ஜெபித்த போது கர்த்தர் வெறும் ஆறுதல் சொல்லி அனுப்பல, அவள் இருதயத்தை சமாதானத்தினால் மூடினார். அது மாத்திரம் இல்லாமல் அவள் கேட்ட மாதிரியே சாமுவேலை கர்த்தர் அவளுக்கு கட்டளையிட்டார். நம்மளுடைய இருதயத்தில் என்ன ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் போராடி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கீங்களோ, உங்கள் இருதயத்தின் பாரத்தை இப்பொழுதே கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றி விடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் பாரத்தை ஊற்றி விடும்போது அன்னாளை போல நீங்களும் அன்னாள் ஒரு சாமுவேலை பெற்றுக்கொண்டது போல நீங்கள் என்ன காரியத்தில், ஒருவருக்கு கற்பத்தின் கனியாக இருக்கலாம், இல்லை திருமணத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம், இல்லை ஒரு நல்ல வேலைக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம், இல்லை படிப்பின் காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். என்ன காரியத்துக்காக ஆண்டவரிடத்துல உங்களுடைய இருதயத்தை ஊற்றினீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தை எங்கே நம்ம ஊற்றணும், கர்த்தருடைய சமூகத்தில் மட்டும்தான் ஊற்றணும் அப்படின்றத இந்த பகுதியிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.